கார்டியோ பெடல் பவர். நான் கடைசியாக வீடியோ போட்டு ஒரு 1 இயர் ஆச்சு. அது ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்டல் போயிட்டேன். ஹாஸ்டல் போயிட்டு இந்த லீவில் தான் என்னால் வீடியோவே போட முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி நான் ஒரு போஸ்ட்லேயும் போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம சும்மா விலாக் அது இதுன்னு போரிங்காக பார்க்காம சைக்கிளிங்கோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் யூசஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சால் தான் நம்மள நிறைய பேர் மோட்டிவேட்டடாக சைக்கிளிங் பண்ணுறது யூஸ் ஆகும். எதுக்கு சைக்கிளிங் போகிறோன்னே தெரியாமல் போயிட்டு இருந்தால் நம்ம ரொம்ப நாள் அது சைக்கிளிங் போக முடியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் யூஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் சச்சஸ் இந்த ஹார்ட் அட்டாக், அந்த கொலஸ்ட்ரால், அதெல்லாம் நமக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஒரு ஹியூமனோட ஹார்ட் அட்டாக் ரேட்டு அவங்க லைஃப்பில் 100% இருந்துச்சுன்னா சைக்கிளிங் பண்ணுற மூலயமா அதை 60% நம்மளால் வந்து ரெடியூஸ் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏலாம் வந்து பார்த்திங்கன்னா 40 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து நடக்குது. அதெல்லாம் இல்லாமல் நமக்கு அதை ரெடியூஸ் பண்ணுது. அதுவும் இல்லாமல் இந்த கொலஸ்ட்ரால் அதை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ஏன்னா சைக்கிளிங் வந்து நிறைய கேலரிஸ் அப்படின்னு பண்ணுறதுனால நம்ம உடம்புல இருக்க கொலஸ்ட்ராலை ரொம்ப கம்மியாகுது. செகண்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் என்டியூரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு சில பேரால் மேரத்தான்லாம் அதிகமாக ஓட முடியாது. அப்படி ஓடும்போது அவங்களுக்கே தெரியும் அந்த பாடியோட கெப்பாசிட்டி. மசிலோட ஸ்ட்ரென்த்தையும் அந்த என்டியூரன்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மசில்னால எவ்வளோ நேரம் ஒரு விஷயத்தை தாக்கு பிடிக்க முடியுங்கிறது தான் என்டியூரன்ஸ். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. தேர்டாக என்ன யூஸ்ன்னு கேட்டுட்டிங்கன்னா, இது ஒன்றும் மற்ற நிறைய எக்ஸசைஸ் மாதிரி இது வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்காது. ரொம்ப ஜென்டலாக நம்ம மசில்ஸ் போன்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஜென்டலாக தான் இம்பேக்ட் கொடுக்கும். நிறைய பேருக்கு ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. சைக்கிள் ஜென்டலாக ஸ்டார்ட் பண்ணி ஹார்ஷாக போய் முடியும் போது நமக்கு எந்த அளவுக்கு அதிகமான ஜாயின்ட் பெயின்ஸ்லாம் இருக்காது. வெயிட்டை குறைக்கிறதுக்காக நம்ம சைக்கிளிங் வந்தால் அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நம்ம வெயிட்டை மேனேஜ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ண விடாமல் ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் சைக்கிளிங் அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்மி பண்ணுறதுக்கு சைக்கிளிங் அவ்வளோவா நீங்கள் எடுக்க வேணும். சைக்கிளிங் ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிளிங் போயிட்டு அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் சைக்கிளை வச்சு தள்ளிட்டு நடந்துட்டு வர்றது அந்த மாதிரி இருந்தால் வெயிட்டுக்கு குறையும், நிறைய பேருக்கு குறையும். ஆனால் சைக்கிளிங் பண்ணுறது மூலியமாகவே வெயிட்டை குறைக்கணும்னா ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் டைம் இருக்கும். 6 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருக்கும். குயிக்காக என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இம்யூன் சிஸ்டமை இன்னும் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். அந்த சர்க்குலேஷன் ஆஃப் இம்யூன் செல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மூலயமா நம்ம இம்யூனிட்டி கிடைக்கும். இந்த நிறையா டெங்கு அந்த மலேரியா அந்த மாதிரி பிரச்சனைகளை எதிராக ஒரு இம்யூன் சிஸ்டம் நமக்கு கிடைக்கும். வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த குரோனிக் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ், கேன்சர், முதல்ல சொன்ன மாதிரி ஹார்ட் டிசீசஸ் அதெல்லாம் தடுக்கும். 7th பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாடி போஸ்டர், அதாவது இந்த பேக் போனோட போஸ்டர், அப்புறம் இந்த சைக்கிளிங் கோஆர்டினேஷன் அண்ட் பேலன்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். நிறைய பேர் ஃபஸ்ட்டு சைக்கிளிங் கற்றுட்டு அதை பேலன்ஸ் கற்றுட்டு தான் நிறைய பேர் பைக் ஓட்ட கற்றுக்குறாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கோஆர்டினேஷன் நம்மளுடைய சைக்கிளிங் மேட் வந்து எந்த ஸ்பீடில் போகிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்மளும் மோஸ்ட்லி போவோம். அவங்கள தனியாக விட்டுட்டு மோஸ்ட்லி நம்ம அவங்க ரைடிங் பண்ண மாட்டோம். எப்பவுமே ஒரு டீமாக தான் நம்ம வந்து சைக்கிளிங் பண்ணுவோம். ஸோ சைக்கிளிங் வந்து கோஆர்டினேஷன், பேலன்ஸ் அண்ட் போஸ்டர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து யூஸ் ஆகும். இப்போ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்துக்கும் சைக்கிளிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து காலையில் இல்லைன்னா சாயங்காலம் சைக்கிளிங் போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சதான். சைக்கிளிங்னாலே நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டிலாம் ரிலீவ் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. செகண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய மூட் கிளாரிட்டிக்கும் மென்டல் ஃபங்க்ஷனுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைக்கிளிங் பண்ணும்போது நமக்கு பிரெயின் போகிற பிளட் லெவல், அந்த பிளட் இது வந்து அதிகமாகுது. அதே மாதிரி ஆக்சிஜன் லெவல்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ வெளியே போகிறதுனாலே நேச்சர் அந்த மாதிரிலாம் போவோம், மவுண்டெயின்ஸ் அந்த மாதிரி தான் ரைட் பண்ணுவோம். அதனால அந்த மாதிரி இடத்துல ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறது ரொம்ப பேசிக்கான நிறைய கிடைக்குது. தேர்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பெட்டரான ஸ்லீப் குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஏன்னா சைக்கிளிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. போகாமல் இருக்கவங்க வந்து
ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த ஸ்லீப்பிங் கிளாரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ 4வது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நமக்கு எல்லாமே பிடிச்சது நான் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இட் கனெக்ட்ஸ் அஸ் வித் நேச்சர். நம்ம எங்கே போனாலும் நான் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி நேச்சர் ஐடென்டிக்கலான பிளேஸ்க்கு தான் போவோம். டவுன் சிட்டிஸ் இந்த மாதிரி போகிறத விட நேச்சர் ஐடென்டிக்கலான பிளேஸ்க்கு தான் போவோம். அந்த மாதிரி போகும்போது இட் கனெக்ட்ஸ் வித் நேச்சர் அண்ட் நேச்சர் சோஷியலைசபிள் வித் நேச்சர். இவ்வளோ நேரம் நம்ம மைண்டுக்கு நம்ம பாடிக்குன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ரெடியூசஸ் ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் வந்து இப்போ ரொம்ப ஹையாக போயிட்டு இருக்கு. நான் பொல்யூட்டன் வெஹிக்கல்ஸ் இருந்தாலுமே இந்த லாரிஸ் கண்டெய்னர்ஸ் இருக்கனால ஏர் பொல்யூஷன் அது பேலன்ஸ்டாகவே இருக்குது. இப்போ நம்ம அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பதிலாக சைக்கிளிங் சூஸ் பண்ணுறதுனால ஏர் பொல்யூஷன் ரொம்பவே டிராஸ்டிக்கலாக கம்மியாகுது. செகண்டாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த பைக்ஸ் அந்த மாதிரி கார்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக சைக்கிள் வாங்குறதுனால காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஒரு சில பேர் வாங்குவாங்க 1.5 lakhs வாங்குவாங்க, 50,000 வாங்குவாங்க, 20,000 வாங்குவாங்க. அதனால காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்துலேயுமே வெல் பேலன்ஸ்டாக ஆல்ரவுண்டராக வந்து சைக்கிளிங் இருக்கும். இப்போ என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸில் நம்ம செகண்டாக பார்க்க போகிறது வந்து ஏர் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த நாய்ஸ் பொல்யூஷனே வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணும். எப்படி நம்ம பெல்லெல்லாம் அடிக்கும் போது நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் இந்த இன்ஜின் சவுண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது சைக்கிளிங் எவ்வளவோ வேணும். ஸோ தேர்டாக பார்க்குறது வந்து நம்ம சைக்கிளிங்க்கு ஸ்விட்ச் ஆகும்போது டிராஸ்டிக்கலாக மெம்பர்ஸ் வந்து சைக்கிளிங்க்கு ஸ்விட்ச் ஆனாங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா சைக்கிளிங்க்கு அவ்வளோவா பார்க்கிங் வந்து ரெக்வயர் ஆகுது. அதனால நமக்கு இந்த பார்க்கிங் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கம்மியாகும். ஃபோர்த்தாக பார்க்க போகிறது வந்து முதல்ல சொன்ன மாதிரி டீம் கோஆர்டினேஷனாக போகிறதுனால சோஷியல் இன்ட்ராக்ஷன் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதனால் சைக்கிளிங்கில் சோஷியலாக நம்மளுடைய மொத்த ஆட்டிடியூடும் நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மொத்தம் என்ன பார்க்க போகிறோம்னா சைக்கிளிங் கைட்ஸ் அஸ் இன்டு மெனி குட் ஹேபிட்டேட்ஸ். இப்போ அந்த சைக்கிளிங் பண்ணுறோனாலே நமக்கு ஒரு மோட்டிவேட்டட் ஆகி வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடாகவே சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் ஃபுட் ரொட்டீன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் நம்மளே அப்படின்னாங்க. ஸோ ஃபிசிக்கல் அட்வான்டேஜஸ்லாம் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா இன்க்ரீசஸ் ஆர் வாட்டர் இன்டேக் லெவல். சைக்கிளிங் போகும்போது நம்ம வாட்டர் இன்டேக் லெவலும் அதிகமாக இருக்கும், ஃபுட் இன்டேக் லெவலும் அதிகமாக இருக்கும். ஃபுட் இன்டேக் லெவலை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஆனால் வாட்டர் இன்டேக் லெவலை நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போகணும். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ்ஸையும் சொல்லியிருக்கேன், இங்கிலீஷையும் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா கமெண்ட் லீவ் பண்ணுவேன், நான் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.